அனைத்து நண்பர்களுக்கும் பிறைசூடன் சார்பாக அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோ பார்ப்போம். சனி பயிற்சி என்றாலே பலருக்கும் ஒரு கலக்கம் ஏற்படும். ஜாதக ரீதியாக ஏழரை சனி, அஷ்டம சனி, கண்ட சனி, தனிநபர் ஜாதகத்தில் சனி தசை போன்ற காலங்கள் கடுமையான சோதனைகளை ஏற்படுத்தும் காலமாக இருக்கலாம். அவரவர் செய்யும் செயலுக்கு ஏற்றவாறு பலன்கள் கொடுப்பதில், சோதனைகளை எதிர்கொள்ள செய்வதில் சனி பகவான் நீதிமான் என்று அறியப்படுகிறார். சனி பயிற்சி பொதுவாகவே 2.5 முதல் 3 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடக்கும். ஆனால் அவ்வப்போது ஒரு சில வாரம் முதல் ஒரு சில மாதம் வரை சனி பின்னோக்கி செல்வார். 2024 சனி வக்கர பயிற்சி எப்போது நடக்கிறது என்று நாம் பார்க்க போகிறோம். ஒரு ராசியில் சனி 2.5 ஆண்டுகள் குறைந்தபட்ச காலமாக சஞ்சரிப்பார். இதனால்தான் சனி கொடுக்கும் நல்ல விஷயங்களும் சரி, சனியின் தாக்கமும் சரி நீண்ட காலத்திற்கு ஏற்படும். ஜூன் மாத இறுதியில் சனி பகவான் வக்கரமடைய இருக்கிறார். சனி ஒரு ராசியில் இருந்து மற்றொரு ராசிக்கு செல்வது, ஒரு நட்சத்திரத்தில் இருந்து மற்றொரு நட்சத்திரத்துக்கு பிரவேசிப்பது உள்ளிட்ட அனைத்துமே குறிப்பிடத்தக்க மாற்றங்களையும் தாக்கங்களையும் உண்டாக்கும். இந்த ஆண்டு இன்னும் சில நாட்களில் சனி பின்னோக்கி சுழல இருக்கிறார். இதுதான் சனி வக்கர பயிற்சி என்று கூறப்படுது. 2024 சனி வக்கர பயிற்சி 139 நாட்கள் நீடிக்கும். அதாவது கிட்டத்தட்ட 4.5 மாதங்கள் நீடிக்கும். 9 கிரகங்களில் ராகு மற்றும் கேது ஆகிய 2 நிழல் கிரகங்களை தவிர்த்து மற்ற கிரகங்கள் முன்னோக்கி சென்று ஒரு ராசியில் இருந்து மற்றொரு ராசிக்கு பயிற்சியாகும். அவ்வாறு அடுத்த நட்சத்திரம் அடுத்த ராசி என்று பயிற்சி அடையாமல் தற்போது சஞ்சரிக்கும் ராசியிலிருந்து பின்னோக்கி சுழல்வது வக்கரமடைவது என்பதை குறிக்கும். 2024 சனி வக்கர பயிற்சி ஜூன் 30 அன்று நடைபெறுது. இந்த வக்கர பயிற்சி நவம்பர் 15, 2024 வரை நீடிக்கும். ஞாயிற்றுக்கிழமை ஜூன் 30, 2024 அன்று சனி நள்ளிரவு 12:35 மணிக்கு சனி பூரட்டாதி நட்சத்திரத்திலேயே வக்கரமடைந்து 2024 வக்கர பயிற்சி தொடங்கி நவம்பர் 15, 2024 வரை நீடிக்குது. ஜூன் 30 முதல் வக்கரமாக சஞ்சரிக்கும் சனி அக்டோபர் 5ஆம் தேதி பூரட்டாதி நட்சத்திரத்திலிருந்து பின்னோக்கி சதய நட்சத்திரத்துக்கு செல்கிறார். மீண்டும் நவம்பர் 15 அன்று சதயத்தில் வக்கர நிவர்த்தியாகி நேர்கதியில் செல்ல துவங்குவார். தற்போது கும்பராசியில் பூரட்டாதி நட்சத்திரத்தில் இருந்து சஞ்சரித்து வரும் சனி பகவான் அடுத்தது மீனராசியில் 2025ஆம் ஆண்டு பயிற்சியாவார். ஆனால் இடைப்பட்ட காலத்தில் பூரட்டாதி நட்சத்திரத்திலேயே முன்னோக்கி சுழன்று கொண்டிருக்கும் சனி பின்னோக்கி சென்று வக்கரமடைவார். ஆங்கிலத்தில் சனி வக்கர பயிற்சியை சர்டன் ரீட்ராகட் டிரான்சிட் ரிவர்ஸ் என்று அழைக்கப்படுது. இந்த சனி வக்கர பயிற்சி ஒரு சில ராசிகளுக்கு ஏற்படுத்தக்கூடிய தாக்கத்தை குறைக்கும், நல்ல பலன்களை அதிகரிக்கும். 2024 சனி வக்கர பயிற்சி எல்லா ராசிகளுக்கும் வெவ்வேறு தாக்கங்களை ஏற்படுத்தலாம். விபரீத யோகம் அடிக்கும், படாத படம்லாம் இனி சரியாகும். கும்பராசி சனி பயிற்சி பலன்கள் 2024 ஜூன் மாதம் நடக்க உள்ள சனி வக்கர பயிற்சி கும்பராசிக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும், அடுத்த ஒரு வருஷம் உங்கள் வாழ்க்கை சனி என்னவெல்லாம் செய்ய போகிறார் அதை பற்றியும், சனி ஒருவரை தூக்கி வளர்க்கவும் செய்யும், தூக்கி மிதிக்கவும் செய்யும். சனி எந்த திசையில் செல்கிறார், உங்கள் ராசிக்கு எத்தனையாவது இடத்தில் இருக்கிறார்,
என்பதை வைத்து உங்கள் வாழ்க்கை மேலே போகுதா இல்லை கீழே போகுதா என்று நாம் பார்த்து விடலாம். அவ்வப்போது முன்னும் பின்னும் நகர்ந்து பலன்களை மாற்றுவார். சில சமயங்களில் ராசி ரீதியாக மாறாமல் நட்சத்திர ரீதியாக முன்னும் பின்னும் நகருவார். சனியின் மூலம் வாழ்ந்தவங்களும் இருக்கிறாங்க, விழுந்தவங்களும் இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட சனிதான் தற்போது வக்கரப்பெயர்ச்சி அடைகிறார். சனி இப்படி பின்னோக்கி நகருவதை வக்கரப்பெயர்ச்சி என்று கூறுவாங்க. தற்போது கும்பராசியில் உள்ள புரட்டாதி நட்சத்திரத்தில் சனி இருக்கிறார். ஜோதிடத்தில் மற்ற கிரகங்களுக்கு இல்லாத ஒரு பெரிய பலம் சனிக்கு உண்டு. அது சிறு நகர்வு. சனியின் இந்த சிறு நகர்வு கூட ஒருவரின் வாழ்க்கையை புரட்டி போடும் குணம் கொண்டது. இவர்தான் இந்த முறை வக்கரப்பெயர்ச்சி அடைய போகிறாரு. கும்பத்தில் சனி பின்னோக்கி சதய நட்சத்திரத்துக்கு செல்கிறார். அதனால் இது வக்கரப்பெயர்ச்சி. ஜூன் 30 முதல் வக்கரப்பெயர்ச்சி அடைகிறார் சனி பகவான். அதன் பின் அக்டோபர் 5 மேலும் பின்னோக்கி சென்று அவிட்டம் நட்சத்திரத்தை அடைகிறார். நிலப்பிரச்சனை தீரும். அப்பா மகன் இடையிலான உறவு சரியாகும். உங்கள் பெண்ணின் வாழ்க்கையில் நிலவிய பிரச்சனைகள் சரியாகும். விவாகரத்து வரை சென்ற உங்கள் பெற்றோர் சேரக்கூட வாய்ப்புகள் உள்ளது. நீண்ட காலம் பேசாமல் இருந்த சொந்தங்கள்லாம் இனிமேல் பேசுங்க. கடந்த ஒரு வருஷம் உங்களுக்கு சிறப்பாக இருந்தது. அந்த அளவுக்கு சிறப்பாக இல்லை என்றாலும் இந்த வருஷம் பிரச்சனை இல்லாமல் போகும். தேவையில்லாமல் சண்டை போடாதீங்க. யாரிடமும் கோபத்தை காட்ட வேணாம். உங்கள் குணமே எடுத்தறிஞ்சு பேசுகிறது தான். அந்த குணம் தொடராமல் பார்த்து கொள்ளுங்க. பணத்தை சேமிக்க முயற்சி செய்யுங்க. இல்லாட்டி சுப செலவாக மாற்றுங்க. வீடு கட்ட வாய்ப்பெலாம் இருக்குது. ஆனால் நிலத்தகராறு ஏற்படும். உங்களுக்கு செலவு அதிகரிக்கும். அதை சுப செலவாக மாற்றுவது உங்களுடைய சாதுரியம். எதிலும் கவனமாக இருங்க. எப்போதும் கவனம் அவசியம். குடும்ப பிரச்சனை தீரும். குடும்பத்தில் நிலவிய சொத்து பிரச்சனை தீரும். நெல்லையப்பர் கோயிலுக்கு போங்க, தரிசனம் செய்யுங்க. உங்களுக்கு நல்லதாக நடக்கும். உழைப்புக்கு அஞ்சாத கும்பராசி அன்பர்களே, சகோதர வகையில் ஏதாவது மனத்தாங்கள் ஏற்பட்டு மறையும். உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். பூமி தொடர்பான பிரச்சனைகள் இழுபறியான நிலை காணப்படும். மனத்தெம்பும் மகிழ்ச்சியும் தரும். அடுத்தவங்களுக்காக எந்த உத்தரவாதமும் கொடுக்காமல் இருக்கிறது நல்லது. வீண் மனக்கவலை நீங்கும். வாகனங்களில் போகும்போது கவனம் அவசியம். நண்பர்கள் மூலம் கிடைக்க வேண்டிய உதவிகள் தாமதப்படும். தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருக்கிறவங்க சற்று விழிப்புடன் இருப்பது நல்லது. பொருள்களை வாடிக்கையாளர்களுக்கு அனுப்பும்போது கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது. எதிர்பார்த்த பணம் கைக்கு வர தாமதமாகலாம். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க அலைச்சலையும் வேலைப்பளுவையும் சந்திக்க நேரிடும். சிலருக்கு இடமாற்றம் உண்டாகலாம். குடும்பத்தில் திடீர் கருத்து வேற்றுமை ஏற்படலாம். வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பதும், கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் அனுசரித்து போவதும் நல்லது. சகோதரர்களுடன் கருத்து வேற்றுமை உண்டாகலாம். எச்சரிக்கையாக இருக்கணும். பெண்களுக்கு அடுத்தவங்களுக்கு உதவிகள் செய்யும்போது கவனமாக இருக்கணும். செலவு அதிகரிக்கும். வீண் மனக்கவலை உண்டாகும். கலைத்துறையினருக்கு கிரக சூழ்நிலை சாதகமாக இல்லாதனால சோம்பேறித்தனத்தை விட்டுவிட்டு நன்கு உழைப்போது வெற்றிக்கு வழிவகுக்கும். அறிவுத்திறன் அதிகரிக்கும். உங்களது பேச்சு மற்றவரை மயக்குவது போல இருக்கும். சுக்கிரன் சஞ்சாரம் ராசிக்கு சுகஸ்தானத்தில் ஆட்சியாக அமைந்துள்ளதால் எங்கு இருந்தாலும் ருசியான உணவை சாப்பிடுவீங்க. பஞ்சமாதிபதி புதன் சஞ்சாரத்தினால மன நிம்மதி ஏற்படும். சாமர்த்தியமாக காரியங்களை செய்து வெற்றி பெறுவீங்க. அரசியல் துறையினருக்கு உங்கள் வளர்ச்சிக்காக சில திட்டங்களை செயல்படுத்த முடிவெடுப்பாங்க. பணவரத்து திருப்தி தரும். செயல்திறமை கூடும். பயணங்களும் செல்ல நேரிடலாம். மனதில் நிம்மதி ஏற்படும். சுற்றத்தினர் வருகை இருக்கும். நண்பர்கள் மூலம் மனமகிழ்ச்சி ஏற்படும். இனிமையான வார்த்தைகளால் சிக்கலான காரியத்தை கூட எளிதாக செய்து முடிப்பீங்க. மாணவர்கள் கல்வி பற்றிய கவலையை தவிர்த்து கூடுதல் கவனத்துடன் படிக்கிறது நல்லது. வீண் அலைச்சல் இருக்கும். அடுத்தது அவிட்டம் 3-4 பாதங்களை பற்றி பார்க்கும் பொழுது குடும்பத்தில் நிம்மதியான சூழ்நிலை காணப்படும். கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். பிள்ளைகள் மூலம் பெருமை கிடைக்கும். வீடு வாகனம் புதுப்பிக்க அல்லது புதிதாக வாங்கும் முயற்சியில் ஈடுபடுவீங்க. அது சாதகமான பலன் கிடைக்கும். அடுத்தது சதயத்தை பற்றி பார்க்க போகிறோம். மனக்குழப்பம் நீங்கி தெளிவான சிந்தனை மேலோங்கும். பயணங்கள் வெற்றியை தரும். மாணவர்கள் புத்தி சாதுரியத்தால் எதிலும் வெற்றி பெறுவாங்க. மற்றவங்களின் பாராட்டெல்லாம் கிடைக்கும். அடுத்தது புரட்டாதி 1, 2, 3 பாதங்களை பற்றி பார்க்க போகிறோம். மற்றவங்களின் கட்டாயத்துக்காக எந்த காரியத்தையும் செய்ய வேணாம். எந்த இடத்தில் பேசும்போதும் கவனமாக பேசுகிறது நல்லது. வாக்குறுதிகளை கொடுப்பதை தவிர்ப்பது நல்லது. விருப்பத்துக்கு மாறாக காரியங்கள் நடக்கலாம். மனம் தளராமல் இருக்கிறது நல்லது. வீண் ஆசைகள் தோன்றலாம். அருகில் இருக்கும் சிவன் கோயிலுக்கு சென்று பைரவருக்கு விளக்கு ஏற்றி வழிபட நல்லது. கடன் தொல்லையெல்லாம் அகலும்.